வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுக நகரத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பம். யாழ் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. கிளிநொச்சியில் 21,000 குடும்பங்கள் வறட்சியால் பாதிப்பு. ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. 246 முறைப்பாடுகள் பதிவு. இனி விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகரத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கான வைபவம் இன்று முற்பகல் நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தலைமையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. கொழும்பு துறைமுக நகரத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் சீன மற்றும் இலங்கையின் அரசு தலைவர்கள், இரு நாடுகளினதும் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் இரு நாடுகளினதும் அரசு தலைவர்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை கண்காணித்தனர். பின்னர் கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் மாதிரியையும் பார்வையிட்டனர். வைபவத்தின் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுமக்களையும் சந்தித்தார். கொழும்பு துறைமுக நகரத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இதற்காக 233 ஹெக்டேயர் கடற்பகுதி நிரப்பப்பட்டுள்ளது. 170 ஹெக்டேயர் பகுதி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பகுதியாக இனம் காணப்பட்டுள்ளதுடன் 63 ஹெக்டேயர் நிலப்பரப்பு பொது வசதிக்காகவும் எஞ்சிய பகுதி வீதிகள் மற்றும் பூங்காக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக சைனா கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் 1337 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 21,000 குடும்பங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 7,500 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மாவட்டத்தில் நிலவுகின்ற வறட்சி காரணமாக 21,000க்கும் மேற்பட்டதான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றதான 62 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோக செயற்திட்டம் நடைபெற்று வருகின்றது. அதே வேளையில் இந்த மக்களுக்கான வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் என்று தெரிவு செய்யப்பட்ட 7,500 குடும்பங்களுக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய அனுசரணையுடன் வழங்குவதற்கான ஒழுங்குகள் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதில் உலக உணவு திட்டத்தின் ஊடாக இந்த 7,500 குடும்பங்களுக்குமான உணவுப் பொருட்களை, ஒரு மாதத்துக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும், அடுத்து வருகின்ற மாதத்தில் அவர்களுக்கான உணவுக்கான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி அதற்கூட அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கும் வறட்சி நிவாரணம் வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மாவட்டத்தில் நிலை வருகின்றதான இந்த வறட்சியின் போது இந்த மக்களுக்கான வறட்சி நிவாரணமாக உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் நீர் போன்றவற்றை வழங்குவதான செயற்பாட்டிலே சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். மீடியாவாக இருந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு முன் வந்தது பாராட்டுக்குரிய விடயமாக நான் கருதுகிறேன். யாழ் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலின் தாக்கத்தினால் அதிக அளவிலானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராசா குறிப்பிட்டார். இதற்கமைய கடந்த மாதம் 64 டெங்கு நோயாளர்களும் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 30 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழையினை தொடர்ந்து டெங்கு நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளமை இதற்கு காரணம் என வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் கூறினார். சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுழம்புகளின் பெருக்கத்தினை குறைத்து ஆரோக்கியமாக வாழ முடியும் என டாக்டர் ஸ்ரீ பவானந்தராசா மேலும் தெரிவித்துள்ளார். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் புத்தளம் மாவட்டமும் ஒன்றாகும். வறட்சியினால் தெங்கு செய்கை பாதிக்கப்பட்டுள்ள போதும் தமது முயற்சியினை கைவிடாது தெங்கு செய்கையாளர்கள் வெளிநாடுகளுக்கு தேங்காயை ஏற்றுமதி செய்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக தெங்கு செய்கை பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் மாவட்டத்திலிருந்து தேங்காய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெங்கு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தேங்காய் மூலம் தெங்கு செய்கையாளர்கள் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான், துபாய் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளுக்கே தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. எனினும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என தெங்கு செய்கையாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இவ்வாறு தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுவதன் காரணமாக அதிகளவிலானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறவுள்ளன. வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் எந்தவொரு பிரசார நடவடிக்கையும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். இதன் பிரகாரம் தேர்தல் அலங்காரங்கள், போஸ்டர்கள் மற்றும் கட் அவுட்கள் இன்று நள்ளிரவிற்கு முன்னர் அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர் கூறுகின்றார். தேர்தல் நிறைவு பெறும் வரை எந்தவொரு பிரசார நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படக்கூடாது எனவும் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் குழுக்களின் கட்சி அலுவலகங்களை நாளை நள்ளிரவிற்கு முன்னர் அகற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு வேட்பாளருக்கு மாவட்ட ரீதியில் ஒரு கட்சி அலுவலகம் மாத்திரமே இருக்க வேண்டும் எனவும் அந்த அலுவலகங்கள் எதிர்வரும் 19ஆம் தேதியே ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 246 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்தில் பதிவாகியுள்ளன. மொனராகலையில் 152 முறைப்பாடுகளும் பதுளையில் 80 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அத்துடன் ஊவா மாகாணத்தில் பொதுவாக 14 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு உத்தியோகத்தர்களை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியமை தொடர்பில் 53 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்தில் பதிவாகியுள்ளது. சுவரொட்டிகள், கட் அவுட்கள் மற்றும் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்ட தொடர்பில் 49 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 56 முறைப்பாடுகளும், தேர்தல் கட்சி அலுவலகங்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் 41 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. ஊவா மாகாண சபை தேர்தல் கடமைகளுக்காக கொழும்பிலிருந்து 300 உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. அவர்களுள் 100 உத்தியோகத்தர்கள் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார். ஏனையவர்கள் நாளைய தினம் புறப்பட்டு செல்ல உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் கூறினார். இவர்கள் தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காகவும் தேர்தல் கடமைகளை இலகுபடுத்துவதற்காகவும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதேவேளை சட்டவிரோத கட் அவுட்கள் மற்றும் பதாதைகளை அகற்றுவதற்கான விசேட திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். இன்று நள்ளிரவிற்கு பின்னர் விசேட போலீஸ் குழுக்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் மொனராகலை மற்றும் பதுளை மாவட்டங்களில் நடமாடும் சேவைகள், மோட்டார் சைக்கிள் ரோந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் செயற்படுபவர்கள் கைது செய்யப்பட உள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களை போலீசார் கைப்பற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மொனராகலை சியம்பலாண்டுவ பகுதியில் சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு தொடர்பில் அதிகாரிகள் ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளதாக புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் அனில் பீரிஸ் தெரிவித்தார். இந்த நில அதிர்வு 2.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 100 மில்லியன் பெறுமதியான சிகரெட்டுகள் சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேகத்துக்கிடமான கொள்கலம் ஒன்றை சோதனையிட்ட சந்தர்ப்பத்தில் இந்த சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவிக்கின்றார். நம் நாட்டின் பல பின்தங்கிய கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றமை கண்கூடு. நதிகளாலும் நீரோடைகளாலும் போஷிக்கப்பட்ட தேசத்தின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது அன்றாட குடிநீர் தேவைக்கு அல்லலுறுவது வருத்தத்துக்குரிய விடயமே. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜெய்கா கிராமமே இது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட சுமார் 200 குடும்பத்தினர் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெய்கா திட்டத்தின் கீழ் குடியேற்றப்பட்ட இந்த கிராம மக்கள் ஆரம்பம் முதல் தமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் இந்த பிரதேசத்தில் கிணறுகள் அமைப்பதற்கு சிரமமாக காணப்பட்டமையால் மோட்டார் இயந்திரத்தின் மூலம் நீரை பெற்று வந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 2 மாசம் இந்த வீடு கட்டி எங்களுக்கு சுனாமியால நாங்க இங்க வந்து இந்த வீடு கட்டி எங்களுக்கு இந்த ஜெய்கா நிறுவனம் வந்து ஒரு மோட்டர் ஒன்று போட்டு தந்து நாங்க இந்த 6-7 வருஷமா மாசம் 60,000-70,000 இந்த மக்களால் யாரை விட்டு நாங்க இந்த தண்ணியை பாவிச்சுன்னு வந்தோம். இப்ப 2 மாசத்துக்கு முதல் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து நாங்க ஒரு ஊர் மக்கள்கிட்ட இந்த அறை விட்டு பிரதேச சபை எங்களுக்கு கொஞ்சம் காசு தந்து நாங்க போட்டு மோட்டர் ஒன்று வாங்கி போட்டு விளைஞ்சினோம். இப்ப சம்பூர்ணமா இல்ல மோட்டர்
எல்லாம் பழுதாயிட்டு. இதேவேளை இயந்திரத்தின் மூலம் நீரை பெற்றுக் கொள்வதற்காக செலவிடப்படும் மின்சார கட்டணம் கூட மக்களினால் செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எனினும் தற்பொழுது தமக்கான குடிநீரை பெறுவதற்கு பயன்படுத்தி வந்த மோட்டார் இயந்திரம் பழுதடைந்துள்ளமையால் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்ல எங்களுக்கு, புள்ளைகள் ஸ்கூலுக்கு போற புள்ளைகள் ஊத்த உடுப்பட போகுதுகள் மரம் இது 2 புள்ளி 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா 2 புள்ளி தண்ணி தராங்க. அந்த தண்ணி எங்களுக்கு காணாம 2 குடும்பத்துக்கு தண்ணி காணா. இப்ப தண்ணியை தாங்க சொல்லி நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு தண்ணி 2 எண்ணத்துல தாராங்க. எங்களுக்கு தண்ணி காணா. புள்ளைகள் குட்டிகள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு சோறு கறியாக்கிட்டு தண்ணி காணாது. நாங்க அது 3 நாளையே நம்ம தண்ணி தாராங்கல்ல. எங்களுக்கு 2 எண்ணத்துக்கு மேல தண்ணி கொடுக்க ஓட வச்சுக்காங்க. மோட்டரை கணக்கி தர நாங்க பெரிய தாழ்மையோட கேட்கிறோம். இதன் காரணமாக தமக்கான நீர் தேவையினை பூர்த்தி செய்வதற்காக சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார். நீண்ட காலமாக தாம் எதிர்நோக்கி வரும் நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுத் தருமாறு ஜெய்கா கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஹபரணி திருகோணமலை வீதியில் உள்ள காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் 50 ஏக்கர் காடு அழிவடைந்துள்ளது. நேற்றிரவு இந்த தீ பரவியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசார், வன ஜீவராசிகள் பாதுகாப்பு உத்தியோகர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.